Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily contributes for TN USRB, TNPSC, SSC, RRB and Banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு உமன்ஸ் டே. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ 1975 கொண்டாடப்படுது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க, எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து அனுசரிச்சுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1975. சரிங்களா? ஸோ இங்க ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மதி சந்தை. சரிங்களா? ஸோ இந்த மதி சந்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ யாருக்கானது அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பெண்கள் வந்து அவங்களோட பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மதி அப்படின்ற இந்த சந்தையில வந்து வித்துக்கலாம். ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது மதி அப்படின்றது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வித்துக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மதி அப்படின்றது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ இதில் நீங்கள் பார்க்கணுன்னா இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நிறைய உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்கானது, உமன் செல்ஃப் ரிலையன்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலிமா. ஸோ உமன்ஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அடுத்து யூத் எம்பவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட், அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்கில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதி சிறகுகள் தொழில் மையம் அப்படின்னு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, மதி சந்தை யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்காக தான். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த மதி சந்தை இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 ஜனவரி 26. சரிங்களா? ஸோ ஜனவரி 26 அப்போ அந்த வெஹிக்கல்லாம் வரும் இல்லையா, தமிழ்நாடோட வெஹிக்கல். ஸோ நம்மளோட ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட வெஹிக்கலும் வரும் இல்லையா, ஸோ அதில் இந்த மதி சந்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அரசின் உத்தரவாதம். ஸோ இதில் பிரிட்ஜஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதில் அட்டல் சேது பிரிட்ஜை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீளமான கடல் பாலம், செனாப் ரிவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயரமான இரும்பு ரயில் பாலமும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த பிரிட்ஜ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் சேது பிரிட்ஜ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மூதாட்டி ஔவையார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ஸோ தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கிறது இன்னைக்கு வந்து நடக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து இன்னைக்கு வந்து மாலை அணிவிக்கிறாங்க அப்படின்னா ஸோ உலக மகளிர் நாளை முன்னிட்டு தான். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களுக்கு தேவநேய பாவனர் மற்றும் வீரமாமுனிவர் விருதுகள். ஸோ யார் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2023 ஆண்டுக்கான தேவநேயர் பாவாணர் விருது ஸோ பார்த்தீங்கன்னா பா அருளி. ஸோ வீரமாமுனிவர் விருது வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் சா சச்சிதானந்தம். சரிங்களா? ஸோ சா சச்சிதானந்தம். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலா 2 லட்சம் வந்து பரிசு தொகையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 சவரன் தங்கப்பதக்கமும் ப்ளஸ் தகுதியை சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல நற்றமிழ் பாவலர் விருது அரிமா பாமகன் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதமன் நீல்ராசு. ஸோ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நற்றமிழ் பாவலர் விருது வந்து கிடைச்சிருக்கு இவங்க 2 பேருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் வருது அப்படின்னா 50,000. ஸோ அது மட்டும் இல்லாமல் 25,000 மதிப்பிலான தங்கப்பதக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் தகுதியுரை கேடயமும் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அவார்டு தூய தமிழ் பற்றாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 21 அறிஞர்களுக்கு ரொக்க பரிசு தலா ரூபாய் 20,000 வந்து பாராட்டு சான்றிதழ் ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூபே சாமிநாதன் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன அவார்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா வீரமாமுனிவர் அவார்டு, அடுத்து பாவாணர் அவார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நற்றமிழ் பாவலர் அவார்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழ் பற்றாளர் விருது. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்க, பழந்தமிழ் இலக்கியங்களின் ஒளி நூல்கள் மற்றும் கவிஞர் தமிழொலி குறித்தான கவிஞர் தமிழொலியின் படைப்பு வெளி அப்படின்ற இந்த நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கவிஞர் தமிழொலி, ஸோ அவரோட ஒரிஜினல் நேம் வந்து நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், விஜயரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழொலி அவர்களோட மார்பளவு சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஐநா கட்டமைப்பு சமகாலத்துக்கு ஏற்றதாக மாற்ற முயலும் இந்தியா அண்ட் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுல எதுக்காக வந்து இந்த 2 கண்ட்ரியும் வந்து பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்து எதுக்காக பேசுறாருன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மெம்பர் ஆஃப் யூஎன்னா வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ சப்போஸ் இந்தியா வந்து பர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரீஸ்ல வந்து யூஎனோட பர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரீஸ்ல உள்ள போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ நாங்க எப்படி பண்றோமோ, அதாவது இந்தியா வந்து எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்குதோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானும் வந்து எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அவங்க கூட வந்து பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஜப்பான் வந்து இவர் விசிட் பண்றது இது செகண்ட் டைம். ஸோ இப்போ வந்து எதுக்கு வந்து மீட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரெய்சினா கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதுல வந்து பங்கேற்கிறதுக்காக தான் இங்க வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இன்னொரு தீ பத்தி பேசியிருக்காரு. அதாவது 1975ல இருந்து 2020 வரைக்கும் சீனாக்கும் நமக்கு பார்டர் டிஸ்பியூட்ல எதுவும் வரல. ஆனா 2020க்கு அப்புறம் அப்படியே சிச்சுவேஷன் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய அவங்க வந்து நம்மள வந்து நம்மளோட எல்லையில வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளவுதான், இதுல வேற எதுவுமே இல்லை. இந்தியா வந்து பர்மனன்ட் மெம்பர் ஆஃப் யூஎனா வந்து ஆகிறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி மட்டும்தான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கைபேசி ஏற்றுமதியில 50 to 60 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 11 பில்லியன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கைபேசிகள் வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிருக்கு. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60 பில்லியன் வந்து கைபேசி ஏற்றுமதி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வந்து வேற என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஸோ இந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5வது பிளேஸ்ல இருந்துச்சு. இப்ப 5வது பிளேஸ்ல இருந்து முன்னேறி 3வது இடத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இன்னும் 2030க்குள்ள இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்து உயர்ந்து வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6வது பிளேஸ்ல இருந்து இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த வருஷத்துக்குள்ள இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2030. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டிருக்காங்க அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்களோட பீரியட்ல ஐஐடி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. யூனிவர்சிட்டிஸும் வந்து நாங்க அதிகமா ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்று சர்வதேச மகளிர் தினம். மகளிருக்கு 40% பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் மோட்டார் வந்து பெருமிதமா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இன்று சர்வதேச மகளிர் தினம் அப்படின்றது March 8 வந்து அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல ஸோ ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது 2019ல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்டர் ஆகுறாரு. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பர்சனை பத்தி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நஜீம் நசீர் அப்படின்ற ஒரு இளைஞர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எபிகல்ச்சர், அதாவது தேனி வளர்க்கறத பத்தி அவர் வந்து அவரோட ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா தன்னிறைவா அவரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃபி எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். ஸோ அவர் கூட செல்ஃபி எடுத்த பிக்சரை வந்து அவரோட சோசியல் பிளாட்ஃபார்ம்ல வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து என்கரேஜிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல முக்கியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் சுற்றுலா திட்டங்கள் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் பிரசாத் இந்த திட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதுல தமிழ்நாட்டுல முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறையை சுத்தி 8 நவக்கிரக கோவில் இருக்கு. ஸோ அதாவது சனியை விட்டுட்டு, ஓகேங்களா, சனி அப்படின்றது ஸோ திருநள்ளாறு. ஸோ திருநள்ளாறை தவிர்த்து மீதி 8 கோவிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை அந்த ஏரியால இருக்கு.
ஸோ இந்த திருநள்ளாறு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் இதில் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வரர் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்றது இந்த என்ன கோயில்னா சனீஸ்வரன் கோயில். ஸோ திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோயிலை தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் கடற்கரை மேம்பாட்டு திட்டங்களும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே அடங்கும் அப்படின்னா ஸ்வதேஷ் தர்ஷன் பிரசாத் அப்படின்ற இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிசம் பணிகள்லாம் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல எழுத்தாளர் பாமாவுக்கு ஔவையார் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இவங்களோட இந்த பேர் கொடுக்காம பாஸ்டினா சூசைராஜ் அப்படின்னு கொடுத்தாலும் ஸோ இவங்க தான். ஸோ ஔவையார் விருது பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு எழுத்தாளர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் வந்து நிறைய ஈடுபட்டவங்க. ஸோ அந்த ஔவையார் விருது வந்து யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா ஸோ இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ல வந்து ஈடுபடுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெண்கள் வந்து ஈடுபடுறவங்களுக்கு தான் ஔவையார் விருது வந்து வழங்கப்படும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட பல நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரைட்டர்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்களோட என்னென்ன நூல்னு பார்க்கலாம். கருக்கு, சங்கதி, வன்மம், மனுஷி அப்படின்ற இந்த நாவல்களும், கிசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் போன்ற சிறுகதை தொகுப்புகளும் இவங்களோடதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் எழுதிய கருக்கு என்ற புதினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 2020 கிராஸ் வேர்ல்ட் புக் அப்படின்ற இந்த விருதையும் பெற்றிருக்கு. இப்போ ஔவையார் விருதுக்கு என்ன எவ்வளோ அமௌண்ட் கேஷ் ப்ரைஸ் வந்து தருவாங்க அப்படின்னா ஸோ 1.5 லட்சத்துக்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வந்து ஸோ இந்த ஔவையார் விருது யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2024 ஆண்டுக்கான ஔவையார் விருதை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் தலித் மக்களின் குரலாக ஒழித்து ஸோ தொண்டாற்றி வந்த முன்னணி எழுத்தாளர் பாமா அப்படின்ற அவங்களுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமா. ஸோ இது 2 பேருமே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் 82% நன்கொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரையும் ஸோ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ மார்ச் 6க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் அதாவது 2000 எண்ணிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சோ அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் ஸோ எந்தெந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் பேஜ்ல ஸோ ஷேர் பண்ண சொல்லி ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இவங்க டிலே பண்ணிட்டே இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ இப்போ வந்து என்ன ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 82% நன்கொடை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற இந்த நியூஸை மட்டும் வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டிக்கு அதிகமாக வழங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ 1000லேருந்து ஸோ 1 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெற முடியும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் கொள்கை உருவாக்கத்துக்கு புதிய தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அறிமுகப்படுத்திருக்கா அப்படின்னா நிதி ஆயோக். ஸோ அந்த போர்ட்டலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஸ்டேட்ஸ், சரிங்களா, நிதி ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்ற இந்த புதிய தகவல் தளத்தை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண், கல்வி, எரி ஆற்றல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம், திறன் மேம்பாடு, உற்பத்தி, சுற்றுலா, நகர்ப்புற மேம்பாடு, நீர் மேலாண்மை, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட 10 துறைகள் தொடர்புடைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது பாலிசிஸ் என்ன இருக்கு, ஸோ டாக்குமெண்டேஷன் என்னென்ன பண்ணணும், ஸோ என்னென்ன டேட்டா இருக்கு, ஸோ இது இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்ற இந்த போர்ட்டலில் வந்து கிடைக்குமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அருகே ஏவுகணை வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ இவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை வந்து வீசப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் இந்த வாட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் விண்வெளி தொழில்களை ஊக்குவிக்க இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் டிட்கோ வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ யாரு கூட வந்து இன்ஸ்பேஸ் வந்து ஸோ ரீசெண்டாக ஸோ விண்வெளி தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டிட்கோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சாப்சார் குட் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா. நெக்ஸ்ட் நியூஸ், BSFின் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார்? ஸோ இவங்களை நம்ம பார்த்துருப்போம். முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை வந்து சுமன் குமாரி. நெக்ஸ்ட் நியூஸ்,
யுனைடெட் ஸ்டேட்ஸ் கோல்ஃப் அசோசியேஷன் வழங்கும் மிக உயர்ந்த கௌரவமான பாப் ஜோன்ஸ் விருதை பெற யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வுட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் தேசிய டால்பின் ஆராய்ச்சி மையம் எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா. நெக்ஸ்ட் நியூஸ், ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக திகழும் கெவ்ரா சுரங்கம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் நியூஸ், முதல் ஆசிய ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் எந்த நதியில் நடைபெறுகிறது? ஸோ முதல் நாளே கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ் ரிவர். அட்டல் சேது பிரிட்ஜ் வந்து எந்த ரிவருக்கு கீழே இருக்கு அப்படின்னா ஸோ செனாப் ரிவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முன்னோடியான நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. இந்த கொல்கத்தால ஹூக்லி ரிவருக்கு அடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீருக்கடியில் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், திருத்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிகள் 1961 படி தபால் ஓட்டு மூலம் வாக்களிக்க தகுதியான மூத்த குடிமக்களுக்கான புதிய குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 85. இதுக்கு முன்னாடி 80 வயசு இருந்துச்சு. ஸோ இப்போ 85 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சான் டியாகோ ஓபன் ஒற்றையர் பட்டத்தை 2024 வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டி போல்டர். நெக்ஸ்ட் நியூஸ், எல்னினோ எந்த பிராந்தியத்தின் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையின் வெப்பமயமாதலுடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடல், அதாவது ஈக்குவடோரியல் பசிபிக் ஓஷன். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.